ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு செடியோட அப்டேட் பார்ப்போம். இன்னைக்கு எங்கள் ஊரில் காலையில மழை விவர்ஸ், அதனால் இன்னைக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. செடியோட அப்டேட் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பாகக்காயும், கொஞ்சம் நித்தியமல்லி, மல்லிகைப்பூ, ரோஜா பூலாம் இருக்குது. அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். கொய்யாப்பழம் வந்துச்சுன்னு சொன்னேன்ல விவர்ஸ், இன்னைக்கு பார்க்குறேன் இந்த அணில் அண்ணன் இருக்காருல, அணில் அண்ணன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடிச்சு கீழே தூக்கி போட்டாங்க கொய்யாவை. இந்த பாருங்க எப்படி குறைச்சிருக்காங்க பாருங்க. நான் கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்டுருந்தேன். உடனே நல்லா பாதிக்கு மேலே சாப்பிட்டாங்க. சரி குறையும் சாப்பிட்டு போட்டோன்னு தண்ணி வச்சுருக்கேன்ல, அது பக்கத்தில் திண்டுலேயே வச்சுட்டேன். அவங்களே சாப்பிட்டுக்கிடட்டும். மாதுளங்கன்று வந்தப்பயும் என்ன செஞ்சாங்க, அப்படி தான் அவங்க தான் சாப்பிட்டாங்க. இப்போ கொய்யாப்பழம் வரும்போது அவங்க தான் சாப்பிட்றாங்க. சரி அவங்களுக்கெல்லாம் போக தான் நமக்கு மிச்சம். இந்த பாருங்கள் பாவக்காய் எவ்வளோ பெருசாக தொங்குதுன்னு பாருங்கள். இது வந்து குட்டை ரகம்தான் இது. கொஞ்சம் ஆனால் நல்லா இன்னும் விதை வந்துடும். விதை வந்து பழுத்துரும். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதைத்தான் இன்னைக்கு எடுக்க போகிறேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று கிடக்கு, அதுக்கு மேலேயே ஒன்று கிடக்கு. இந்த நீல பாவக்காவும் பெருசாகவே மாட்டேங்குது, என்னன்னு தெரில. அதனால் இதையும் எடுத்துட போகிறேன். இப்போ இங்கே 4 பாவக்காய் பார்த்தாச்சு. இங்கே பாருங்க மினி பாகலும் இந்த கிடக்கு பாருங்க. இந்த எல்லாம் ஃபுல்லும் மினி பாகல் கொடி. இந்த குட்டி குட்டியாக கிடக்கு பாருங்க. உடல் கொடி 2 கொடி வந்து மினி பாகல் ஏறி இருக்காங்க. நம்ம காய்கறி உரத்தெல்லாம் போட்டு மண்ணை போட்டு ஒரு பையில் வச்சோம்ல, அந்த பைக்குள்ளே இந்த விதையெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, முளைச்சிட்டாங்க. முளைச்சி அப்படியே வந்துட்டாங்க. அப்புறம் எங்கிட்ட இந்த பெரிய பாவக்காவும் கிடக்கு. இந்த பாருங்க, இந்த ஒன்று எனக்குள்ளே 2 3 கிடந்துச்சு. நம்ம தேடுற நேரம் கிடைக்கும். இந்த இடத்துல 2 அதான். இந்த பாருங்க, இந்த ஒன்று பாருங்க. இது மாதிரி இங்கிட்டும் கிடக்குது. இங்கிட்டும் நான் குட்டி குட்டியாகவும் ஆகி கிடக்குது. பெருசும் கிடக்கத்தான் செய்யுது. இதுவும் கொஞ்சம் பரவாயில்லாம் பிஞ்சா இருக்கு பாருங்க. அதனால கொஞ்சம் பாவக்காயும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெத்திமல்லி பூக்களையும் எடுக்கணும். எடுத்துட்டு இதில் ஒரு மஞ்சள் கனமரம் ஒன்று பூத்துருக்காங்க, அதையும் எடுத்துடணும். அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா வெண்டைக்காவும் இதில் ஒன்று பெருசாக இருக்கு. இந்த பாருங்க, இதையும் அப்படியே எடுத்துருவோம். நம்ம தொட்டனே வந்துட்டாங்க பாருங்க. இந்த மிளகாய் செடிலையும் காய் வந்துருச்சு விவர்ஸ். இதுவும் குட்டை ரகம் மிளகாய் தான். இங்கே பாருங்க, இந்த ஒன்று கிடக்கு, இந்த ஒன்று கிடக்கு பாருங்க. இதுவும் குட்டை ரகம் தான். ஏற்கனவே இதில் இந்த குட்டை ரகத்துல மிளகாய் கிடக்கத்தான் செய்யுது. இந்த பாருங்க, இதெல்லாம் நெட்ட ரகம். அது போக இப்போ நமக்கு வந்து கொடை மிளகாவும் வர்றாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. தக்காளி செடி அன்னைக்கு எங்கள் வளர்ப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, எங்களுக்கு ஒரு எலி உள்ளே வந்துருச்சு. அதை என்ன பண்ணிட்டாருன்னா அடித்து இது பண்ணிட்டு அந்த செடியை எடுத்துட்டு வேறு தக்காளி செடி தான் வைக்க போகிறேன். புதினாவும் எவ்வளோ சூப்பராக திருப்பி தளைஞ்சிருச்சு பாருங்க. அன்னைத்தானே கட் பண்ணோம், கட் பண்ணி நல்லா தளைஞ்சிருச்சு. வெங்காயத்தால் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. இதே ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், சட்னிக்கு எடுத்துட்டு இந்த வெங்காயம் மேலே கூட தெரியுது பார்த்தீங்களா, தெரிஞ்சாலே பெரிய வெங்காயமாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பீட்ரூட்டையும் தோண்டி பார்க்கணும் பெருசாகிடுச்சான்னு பார்த்துட்டு எடுக்கணும். இதில் சூப்பராக பசுமையாக இருக்கும். ஒரு மழை பெஞ்சோடையும் சரி சூப்பராக செம்மையாயிட்டாங்க. இந்த மழத்தில் இந்த பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்க. இது தண்ணினால அழுக்காக இருக்குது. இதை அப்படியே தரையில் தான் ஊற்றி விடணும். இந்த கொடியை பாருங்க பஸ். இப்போ அன்னைக்கு தானே கட் பண்ணி விட்டேன், திருப்பி எவ்வளோ தூரம் வளர்ந்துச்சு பாருங்க. சீனிக்கிழங்கு கொடி. இது நாள் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணணும். நம்ம வாட்ஸ்அப்லேயே நம்ம போனோம்னா போட்ட வீடியோவை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இந்த அணிலார் அண்ணன் வந்துட்டாரு, சத்தம் கேட்குதா? அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. குறப்பழத்தையும் சாப்பிட போகிறாங்க. இன்னொரு பழம் ஒன்று பழுக்கிற மாதிரி இருக்குது, அதையும் இப்படி 2 நாளாக கடிச்சிருவாங்க. மொத்தம் கொய்யா மரம், மாதுளை மரம்,
இதெல்லாம் அவங்களுக்கு தான் அந்த காய்கள் எல்லாமே பழுக்கிறது தெரிஞ்சிருது, அவங்களுக்கு தான் முதல்ல தெரியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் வளர்ப்புகள் வளர்க்குறோம்ல, அதுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கொஞ்சம் பாவக்காயும் அப்படியே நான் அறுவடை பண்ண போகிறேன். அதை ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வேஸ்ட் நித்தி மல்லிகைப்பூக்களை இன்னும் ஒரு 5-6 பூ இருக்குது. பறிச்சதை விட மல்லிகைப்பூ கொஞ்சம் பறிக்கணும். தேங்க்யூ.